ஹாய் ஆல். ஸோ வீக்கெண்ட் வந்து எங்கே போகலான்னு கன்ஃபியூஷனாக இருக்கா கிட்ஸை வச்சுட்டு? உங்களுக்காக ஒரு சூப்பர் பிளேஸ் சொல்கிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரெட்டுங்க. நேற்று தான் போயிட்டு வந்தேன். ஸோ என்னை இன்றைக்கி கூட்டிகிட்டு போகணும் கூட ஐ எம் ரெடி. கிளம்பி ஜாலியாக போயிடுவேன். அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா இது எனக்கு ஒரு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்குது. இதில் பாருங்கள், தீக்ஷா எவ்வளோ குட்டியாக இருக்காங்க. அப்போத்துலேருந்து நாங்கள் போகிறோம். இது என்ன விஷயம்னா, தக்ஷன் சித்ரா வந்து இட்ஸ் அ மியூசியம். பேஸ்ட் ஆன் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட் இருக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 ஸ்டேட்டில் பீப்புள் வாழ்ந்தாங்க இல்லையா, நம்ம மக்கள், அவங்களுக்கான வாழ்க்கை முறையை பற்றியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த இடம் பேசிக்காகவே. ஓகேங்களா? கிட்ஸ்லாம் போனாங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய பாத்திரம்லாம் இப்போலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் இங்கே பாருங்கள், என்ன மாடுலர் கிச்சன், இவங்க வச்சுருக்க கிச்சன் மாதிரிலாம் நமக்கு இப்போலாம் இந்த மாதிரி ஆக்சுவலாக கட்டக்கூட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 4 ஸ்டேட் இருக்குன்னா அந்த 4 ஸ்டேட்டில் வாழ்ந்த மக்களோட இது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செட்டியார் வீடு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த குயவர் வீடுனா ஒரு கைண்ட் ஆஃப் டைப் இருக்கும். இப்போ கேரளா ஃபிஷர்மேனோட ஹவுஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு அதுலேயே வந்து இந்த நிறைய இது இருக்குங்களே, எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளோட வீடுங்க வந்து காமிப்பாங்க. அவங்க கும்பிடுற சாமியோட இது எல்லாமே அவங்க நமக்கு காட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. நீங்கள் வந்து 175 ருபீஸ் ஃபார் அடல்ட்ஸ், கிட்ஸ்க்கு வந்து 100 ருபீஸ். ஒரு ஹோல் டே நீங்கள் வந்து ஒரு மார்னிங் பிளான் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 11 மணிக்கு போகிறீங்க, ஒரு 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆகணும்னா இந்த இடத்த நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். அண்ட் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு மஸ்ட் ஸ்பாட் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிங் ஷூட் வந்து இந்த இடத்துல தான் போய் எடுக்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் வெட்டிங் ஷூட்ஸ் வந்து இங்கே தான் எடுப்பாங்க. இது வந்து நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். இந்த இடம் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் 3rd 4th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பசங்களை மட்டும் இயர்லி ஒன்ஸ் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம அந்த லிஸ்ட்லேயே இல்லைங்களே, ஏன்னா வந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 5th ரேங்க்குள்ளே இருக்கவங்கள மட்டும்தான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. நான் அது வரைக்கும் போனதே இல்லை. அதுக்கப்புறம் நான் வளர்ந்து கொஞ்சம் பெரிய பொண்ணானதுக்கப்புறமா எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மூக்கு சின்னமா மூக்கா இருக்கான். தேங்க்யூ சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க சொல்லுங்க, இங்க பாரு. இது யார் கொடுத்தா? பாரு, நான் தான் கொடுத்தேன். மாமா கிட்ட சொல்லிடுவேன். சரி, பாய். பேர் என்ன கேளு. விளையாடு. பேர் என்ன? பேர் சொல்லிட்டு போ.